விஷயம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலைக்கு போறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், எனக்கு வருமானம் வருது, நான் அனுபவிச்சுக்கிறேன், இதுல கர்த்தர் எதுக்கு கொசுரு, இதுக்கு ஆண்டவர் எதுக்கு இதுல நீங்க கொண்டு வரீங்க? ஆமா, நான் படிச்சிருக்கேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு வருமானம் வருது, நான் அனுபவிக்கிறேன், இதுல கர்த்தர் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், செய்கைக்கு ஒரு பலன் மாத்திரம் அல்ல, அந்த செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் கவனிக்கிறாராம். அதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். செஞ்ச உடனே ஒரு பலன் வந்துருது என்றது ஓகே, ஆனா அதை நான் செய்யும் போது என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்கிறாராம். என்னுடைய ஹார்ட் ஆண்டவர் பார்க்கிறாராம். அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இல்லாம நான் படிச்சிருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, தன்னுடைய அறிவின் மேல் நம்பிக்கை வைத்து, தன்னுடைய திறமைகள் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு கூட்டம் வாழுது இந்த உலகத்துல. இன்னொரு கூட்டம் வாழுது, தான் அறிவு தான் முக்கியம், தான் கை தான் உழைக்கணும், தான் பிரயாசம் தான் முக்கியம், ஆனாலும் அதன் மத்தியில நான் பிரயாசப்படுறதுக்கே கர்த்தர் தான் எனக்கு உதவுறாருன்னு சொல்லி கர்த்தரை நம்பி பிரயாசப்படுற ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு கூட்டம் இருக்கு. இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிசாசு செய்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக பிரபஞ்சத்தை அவன் காண்பிப்பான். உலக பிரபஞ்சத்தை காட்டி இயேசுநாதருக்கே காட்டினான் இல்லையா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இந்த பிரபஞ்சத்தின் எல்லா மேன்மையும் அவன் காட்டினான் அப்படின்னு. அது மாதிரி காட்டுவான். அவன் என்ன காட்டுவானா, அங்க பார் அந்த ஆள் பார் எவ்வளவு சூப்பரா இருக்கிறான், அந்த ஆள் பார் எவ்வளவு வசதியா இருக்கான், அங்க பார் எவ்வளவு சூப்பரா, அவங்கன்னா சர்ச்சுக்கு போறாங்க, அவங்கன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்கன்னா கர்த்தரா தேடுறாங்க, அவங்கன்னா உங்களை மாதிரி அல்லேலியாவை போடுறாங்க, அவங்கன்னா அந்நிய பாஷையில பேசுறாங்க, எவ்வளவு சிறப்பா இருக்காங்க பாருங்கன்னு காட்டுவான். பாருங்க, நம்மளும் பார்ப்போம், ஆமா ஜோரா இருக்காங்களே ஆளு, ஜம்முன்னு இருக்காங்களே ஆளு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த மனுஷனுடைய இதயத்துல கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இல்லையா, மாம்சமானதை புயபலமாக கொண்டு அந்த மனுஷன் வாழ்றான். அவங்க லைஃப் எப்படி இருக்கான் பாருங்களேன். அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் தன் மேலேயே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு, தன்னுடைய மாம்சத்தின் பலன், தன்னுடைய மாம்சத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி, அந்த சக்தி, அந்த ஆற்றல் மேல அதையே புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். இங்கதான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. படிக்கிறது நல்ல விஷயம், உழைக்கிறது நல்ல விஷயம். நான் சொல்லுவேன், உழைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உழைக்கணும் பாருங்க, உழைக்கணும், பிரயாசம் பண்ணணும். ஆனா அப்படி நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு சிந்தை இருக்கணும். நான் உழைக்கிறேன், ஏன் பலன், ஏன் ஆற்றல், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கக்கூடிய மனுஷன் தான் பாதிக்கப்படுறானா. அவன் எப்படி ஆயிடுறானா, ஏன் கைதான், ஏன் பலன் தான், ஏன் ஆற்றல் தான் சொல்லிட்டு தன்னுடைய மாம்சத்தின் பவர், அந்த எனர்ஜியின் மேலேயே அவன் என்ன பண்றானா, சார்ந்து கொள்றானா. சார்ந்து கொண்டு அவன் லைஃப்ல கர்த்தருக்கு மகிமை கிடையாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கிடையாது, நான் பிரயாசப்படுறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலமாய் வாழுகிற ஒரு மனித கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு பாருங்க. அந்த மனித கூட்டத்தை பத்தி தான் தெய்வம் பேசுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாம்சமானதை தன் சுயபலமாக கொண்டு, தன் புயபலமாக்கி கொண்டு இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கதான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திடீர்னு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம புருஷன் வந்து சொல்வாரு, நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, மனைவி வந்து சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நம்ம கஷ்டப்பட்டதாங்க வேலை, நம்ம தாங்க உழைக்கணும், நம்ம உழைச்சாதாங்க சம்பளம். உண்மைதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இருதயம் சுயநலமா போயிடுச்சுன்னா அந்த மனுஷன் எப்படி ஆயிடுவாங்கன்னா, கர்த்தரை விட்டு விலகுற மனிதர்களாய் மாறிவிடுவார்களா. அவங்க லைஃப்ல ஒரு ஜெபம் இருக்காது, ஒரு ஆராதனை இருக்காது, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்காது, தேவ பக்தி இருக்காது, தேவ பயம் இருக்காது. அவங்க லைஃப்ல ஆண்டவருக்கு ஒரு இடமே இருக்காது பாருங்க. தன் சுயபலன், தன் அழகு, தன் திறமை, தன் ஞானம், தன் புத்தி,
இதான் எனக்கு சோறு போடுதுன்னு சொல்லிட்டு அதையே சார்ந்து கொள்ளும் பொழுது அவங்க ஹார்ட் ஆண்டவர் பார்க்கிறாராம். அந்த இருதயத்துல ஆண்டவருக்கு ஒரு மதிப்பே இல்லையா, ஆண்டவருக்கு ஒரு மேன்மையே இல்லையா, ஆண்டவருக்கு அவங்க லைஃப்ல ப்ரையாரிட்டியே இல்லையா. வேதம் சொல்லுகிறது, மனிதன் தேவனோடு உறவு கொண்டு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன். ஆனா அவனை ஆண்டவர் பாருங்க சகல ஆற்றலையும் கொடுத்து அவன் ஏங்கும்படி வச்சாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் தேர்வு செய்து கொள்ளுகிறான். என்ன இதை ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமா, கர்த்தருக்கு கொடுக்கணுமா, கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா, கர்த்தருக்காக வாழணுமான்னு சொல்லிட்டு கர்த்தரை பிரதானப்படுத்தாம சுயபலமாக்கி கொள்ளக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கை பற்றி சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறார்களாம். கடைசியில என்னாச்சு, கொஞ்ச நாள் போக 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 அவர்கள் வாழ்க்கையை சாபமான வாழ்க்கையாய் மாறி விடுகிறதா. ரொம்ப நல்லா இருப்பாங்க பாருங்க, சூப்பரா இருப்பாங்க பாருங்க, அட்டகாசமா வளரும் பாருங்க வாழ்க்கை. ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சந்தோஷத்தை தொலைத்து, நிம்மதியை கெடுத்து, வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம, வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாம, வாழ்க்கையினுடைய முடிவுகள் பரிதாபமாய் போகிறது மனுஷனுடைய வாழ்க்கை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் இதயத்துல கர்த்தரை குறித்த ஒரு பெரிய ஒரு நன்றி அறிதல் இல்லாத ஒரு மனிதன். அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனம். அவன் அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடி இல்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கடைசியில அவங்க லைஃப் எங்க போய் ஸ்டே ஆகுது பாருங்க. அவங்க வாழ்க்கை எங்க போய் முடியுது, அவங்க வாழ்க்கையினுடைய முடிவு. அதான் நான் சொல்றேன், வளர வளர நம்ம பிள்ளைகளே ஆனாலும், கணவனே ஆனாலும், மனைவியே ஆனாலும், நம்முடைய நண்பர்களே ஆனாலும், வேலை செய்யறோம் பாருங்க, நிறைய புறஜாதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நமக்கு. படிக்கிற இடத்துக்கு போறோம் பாருங்க, நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள்லாம் இருப்பாங்க பாருங்களேன். அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய புய பலத்தையே சார்ந்து கொண்டு கர்த்தரை பிரதானப்படுத்தாம அப்படியே ஒரு அந்த விலகிறத நீங்க பார்க்க முடியும். அவங்க விலகிறது மட்டுமல்ல, நயவஞ்சகமாய் தேவ பிள்ளைகளை வஞ்சிக்க கூடியவர்களாய் மாறுவார்கள். நான் எல்லாம் பார் காலைல ஏஞ்சி அதிகாலை ஏஞ்சி ஜெபமா பண்றேன், சூப்பரா இல்லைண்ணா, ஜம்முன்னு இல்லை, இன்னும் அருமையா இருக்க, நீ நான் எப்ப பார்த்தாலும் முட்டி போட்டுட்டு இருக்கிற, முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிற, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வெள்ளிக்கிழமை என்ன சர்ச்சுக்கு போகணுமா, சண்டே போனா போதாதா, இப்படியெல்லாம் சொல்ற மக்களை பிசாசு ஏவி விடுவான் பாருங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, சர்ச்சில் மட்டும் நான் உன் ஹார்ட்டை பார்க்குற ஆள் இல்லை, நீ படிக்கிற இடத்துலயே நான் உன் ஹார்ட்டை பார்க்குற ஆளு. சர்ச்சில் மட்டும் உன் ஹார்ட்டை பார்க்குற ஆள் இல்லை, நீ பணம் சம்பாதிக்கிற இடத்துலயே நான் உன் ஹார்ட்டை பார்க்குற ஒரு ஆளு, நீ உன் டிராவல்லையே நான் உன் ஹார்ட்டை பார்க்குற ஒரு ஆளு. அப்போ அந்த மனுஷனுடைய இதயத்துல எப்பவுமே ஒரு நன்றி உணர்வு, எப்பவுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம் இருந்து ஆகிறதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த பாதையில நான் போன ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்கப்பா, ஆனா போன எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க, ஆனா என்னை எவ்வளவு அழகா காப்பாத்துறீங்க ஆண்டவரே. எனக்கு ஞானத்தை கொடுத்து, எனக்கு பலத்தை கொடுத்து. ஒன்றும் இல்லை பாருங்க, நேற்றோ முந்தா நேற்றோ ஒரு வீடியோ எனக்கு ஒரு பிரதர் அமைச்சிருந்தாரு. ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு வாலிப பையன், ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி கம்பெனி, ஒரு வாலிப பையன், நல்லா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றக்கூடிய ஒரு பையன், அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்துற ஒரு பையன். அந்த வீடியோ காட்டுறாங்க பாருங்க, அவன் ஒர்க் பண்றான், இரவும் பகலும் கண் வீழ்ச்சி, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான். அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு அவன் ஒர்க் பண்றான். அந்த வீடியோ பாருங்க, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல ஆயிருக்கு. அவனை அறியாமலேயே அவன் தலைய சுத்தி மயங்கி சுருண்டு அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ஒரு விகாரமாகறான். அப்படியே ஏன்னா பாருங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இல்லாமல் தன் சுய ஞானத்தை சார்ந்து 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 ஓவர் இன்டெலெக்சுவலுக்குள்ள போயிட்டு 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 மனுஷனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜில மனுஷன் வளர்ந்து வளர்ந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லாததுனால நிறைய பார்க்கிறோம், கேள்விப்படுறோம், மனுஷனுடைய வாழ்க்கை அபாயங்கரத்துக்குள்ளாக போகிறது. இதுதான் வசனம் சொல்லுது. வசனம் வேற ஒன்னும் சொல்லல, கர்த்தரை விட்டு விலகுகிற அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வேலையை ஆனாலும் எதுவே ஆனாலும் என் கர்த்தர் தான் முதன்மை ஆனவர்.
அப்படி சொல்ற மனுஷன் பாருங்க, நான் சொல்றேன், அவன் கொஞ்சமா சம்பாதிச்சா கூட நல்லா இருப்பான் அவன் லைஃப். அவன் நிம்மதி இருப்பான் அவன் வாழ்க்கையில, நல்ல நிம்மதியா தூக்கம் இருக்கும் அவன் வாழ்க்கையில, உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்கும், வீட்டுல சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஜீவன் உண்டு அன்பானவர்கள், சமாதானம் உண்டு அன்பானவர்கள், பேராசீர்வாதம் உண்டு அன்பானவர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ செயல்கள், ஒரு கிரியைகள் செய்துதான் நம்ம பலனை பெற்றுக்கொள்றோம், அதுதான் நம்ம வாசிச்சோம். ஆனா அந்த கிரியை செயல் செய்யும் பொழுது என் ஹார்ட் எப்படி இருக்கணும்னா, நான் சமைக்கும் போது கூட ஒரு இருதயம் இருக்கணும். நான் சமைக்கும் பொழுது கூட கர்த்தரை நான் அழகா பாதுகாக்கிறார். நிச்சயமாங்க, எத்தனை முறை ஆண்டவர் ஆச்சரியவிதமா பாதுகாக்கிறார் நம்மள. சிலிண்டரினுடைய வெடிப்புகளுக்கு பாதுகாக்கிறார், குக்கருடைய வெடிப்புகளுக்கு சுமதி சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, ஒரு முறை சாட்சி, அவங்க சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது குக்கர் வெடிச்சு சுத்துதான் அப்படி குக்கரே. அவங்க சொல்றாங்க, என் மேல ஒரு சேதமும் வராதபடி காப்பாத்துறார் ஆண்டவர். கர்த்தரை நினைக்கிற ஒரு இருதயங்க, கர்த்தரை நினைக்கிற ஒரு இருதயங்க, கர்த்தரை நினைக்கிற ஒரு இருதயங்க. எல்லாவற்றிலையும், எல்லா சூழ்நிலையிலையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சிருந்தோம்னா வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, துணி துவச்சிக்கிட்டு, குப்புற வடிச்சு படுத்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேமா, இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேர் இப்ப அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் சொல்லட்டுமா, அவங்க மேல வெளிப்படாத ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆற்றல் கர்த்தருடைய வாயார்ந்து நான் சொல்றேன், உங்க மேல நிச்சயமா இருக்குங்க. நான் கர்த்தரை நம்புற பிள்ளை என்பதை மனுஷனுக்கு முன்னாடி நான் காட்டுவேன், என் மனசுக்கு நான் காட்டுவேன், என் இதயம் சொல்ல வேண்டும், என் உணர்வுகள் சொல்ல வேண்டும். எல்லாமே செயல்களால தான் இல்லையா? செயல்கள் முக்கியம் பாருங்க. காலையில் எழும்பி நல்லா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும், அயன்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும். சும்மா வந்து புஷ்குன்னு வந்துருச்சா? நம்ம தான் எஃபர்ட் எடுக்கிறோம். ஆனா எல்லா எஃபர்ட்லையும் நான் அடிக்கடி அதான் நான் சொல்வேன், வாழ்க்கை விட்டு உழைப்பு நீங்காது. கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சிட்டு தான் இருக்கணும், கடமை நம்ம தான் நிறைவேற்றணும். ஆனா கர்த்தரை சார்ந்து வாழுகிற மனுஷனுக்கு அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய களைப்பை தெய்வன் எடுத்து போடுகிறார். களைப்பை மாத்துறாருங்க. பல நாட்கள்லாம் ஊழியங்கள், பல நாட்கள்லாம் எங்கேயும் நினைக்காதீங்க, இப்பதான் சொல்றேன், ஊழியங்கள் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணி படுக்கிறது லேட் ஆயிரும். மறுபடியும் காலைல சீக்கிரம் எழும்பி ஜெபம் பண்ணி மறுபடியும் காலைல ஊழியத்துக்கு ஓடணும். காலையில பல நேரங்களில் எழும்பும் பொழுது கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலும், உடம்பெல்லாம் அப்படி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஊழியம் அவ்வளவு இருக்கு, செய்யணும். ஆனா ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கையில பைபிள் எடுத்துன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது எங்க இருந்து தான் பவர் வரும்னு தெரியாது. அதோட நைட்டு தான் ஒரு இளைப்பாறணும் அப்படின்னு. அத நான் சொல்றேன், நம்ம தான் போகணும், நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் ஊழியம் செய்யணும், நம்ம கடமை நம்ம தான் நிறைவேற்றணும். வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சாப்பாடு ஊட்டி விட மாட்டான் நமக்கு. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து நமக்கு சொக்கா போட்டு விட மாட்டான். நம்ம தான் செய்யணும் பாருங்க. ஆனா அது எல்லாவற்றின் மத்தியிலையும் இருதயத்துல ஒரு நன்றி, ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தரை நம்புற ஒரு துதி. அப்ப ஆற்றலை கொடுத்திருக்கீங்களே பல. நான் சொல்லட்டுமா, நீங்க உங்க சொந்த கையால தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா சோப் போட்டு சுத்தமா தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, அது கூட ஆண்டவருடைய பெரிய கிருபைங்க. நான் எல்லாத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். காலையில் எழும்பி காலை கடன் சிறப்பா போயிட்டு வந்தா கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எல்லா ஆண்டவருடைய இறக்கங்க. நிறைய பேருக்கு அந்த ஆற்றல் கிடையாதுங்க. ஆமா, இதுல வெக்கப்படுறதுக்கு கக்கப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய தயவுனால காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என் கடமை, என் வேலை, என் உத்தரவாதம், என் போக்கு வரவு, கையின் பிரயாசம், கொடுக்கல் வாங்கல், காலை கடன்ல இருந்து நான் நிறைவேற்ற வேண்டிய கடமையிலிருந்து எல்லாவற்றையும் சிறப்பா நான் செய்யறேன்னு சொன்னா, என்னுடைய செயல்கள் என்னால சிறப்பா செய்து முடிக்க முடியுதுன்னு சொன்னா, அது தேவன் அருளுகிற பெரிய கிருபைய, தயமும் இரக்கமும் காருண்யமும் பிள்ளைகளே. இல்லைன்னா சாத்தியமே கிடையாது பாருங்களேன். அதான் உலக மக்களுக்கு நமக்கு இருக்கிறது கூடிய ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை தெய்வம் காட்டுறாரு. நான் ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது, விழிக்கும் பொழுது, என் கடமைகளை நிறைவேற்றும் பொழுது, அதெல்லாம் ஒரு செயல் தானே பாருங்களேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் இதயத்தை பார்க்கிறாரா.
அப்போ உலக மாந்தர்கள் செய்து 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 களைச்சு போயிடுறாங்க. ஆனா நான் செய்து செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என் இதயத்துல நன்றி உள்ள இதயத்தை வளைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிக எனர்ஜியை தராராம், இன்னும் அதிக ஆற்றலை தராராம், இன்னும் அதிக பலத்தை தராராம், இன்னும் அதிக சத்துவத்தை தராராம், இன்னும் அதிக வல்லமையை தராராம் நம்ம லைஃப்ல. அதுதான் சொல்றாரு, கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தானா செய்யறதில்ல, செய்கைகளுக்கு தக்க பலன் தராரு. ஆனா அந்த செயலை நான் செய்யும் பொழுது என் சுயபலத்தை சார்ந்து கொள்வதல்ல, கர்த்தர் மேலில் பற்றுதலாயிரும்.